ரீஜனல் ட்ரைனிங் சென்டருடைய ரைசிங் டே பரேடில் பங்கேற்றாங்க. இந்தியாவில் முதலாக சென்ட்ரலி ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது ஆயுதமேந்திய மத்திய காவல்துறை அமைப்பினுடைய ஒரு ரீஜனல் ட்ரைனிங் சென்டருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகளை மதித்து அரக்கோணம் சிஐஎஸ்எஃப் ஆர்டிசிக்கு ராஜ ஆதித்ய சோழன் ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் என்கின்ற பெயரை இன்று நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சூட்டியிருக்கின்றார்கள். இது இந்தியாவில் முதலாக நான் ஏற்கனவே சொன்னது போல சிஏபிஎஃப் அவர்களுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டருக்கு அந்த பகுதியினுடைய ஒரு மாபெரும் வீரருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு. ராஜாதித்ய சோழன் நமக்கு தெரியும், 948 949 ஏடி, கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தக்கோலம் போரில் ராஷ்டிரகூட்டா அவங்ககிட்ட சண்டை போட்டு யானையின் மீது அமர்ந்து வீர மரணம் அடைந்த ஒரு மனிதர். ராஜராஜ சோழன் மாமன்னனுடைய தாத்தாவாகவும் பரந்தங்க சோழனுடைய மகனாகவும் வீரனாம் ஏரி உட்பட பொதுமக்களுக்கு பல நல்ல விஷயத்தை செஞ்சவங்க. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 2500 படை வீரர்கள் ட்ரைனிங் நடக்கக்கூடிய ஒரு தளத்திற்கு ராஜ ஆதித்ய சோழன் ஆர்டிசி என்கின்ற பெயரை உள்துறை அமைச்சர் சூட்டியிருக்கக்கூடியது உண்மையாலுமே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதற்காக மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, மேடையில் பேசும்பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இது முதல் முறையல்ல, இரண்டாவது முறையாக வைக்கிறாங்க. 2022 நவம்பரில் இந்த வேண்டுகோள் சென்னையில் வச்சாங்க. என்ன வேண்டுகோள் என்றால், தமிழ்நாட்டில் மருத்துவம், டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் உட்பட தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள், மருத்துவம், இதெல்லாம் தாய்மொழி தமிழில் சொல்லிக் கொடுங்க. அதாவது இப்போ இன்னைக்கு ஆங்கில பயிற்று மொழியாக இருக்குது, இதெல்லாம் தமிழ் மொழி கொண்டு வாங்க. இது 2 விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒன்று, தாய்மொழி தமிழ் மொழி படித்து மருத்துவத்துக்குள்ள டெக்னிக்கல் எஜுகேஷனுக்குள்ள போறவங்க அங்கே போன பிறகும் கூட தமிழ் மொழியில் தொடர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, தாய்மொழி தமிழை இன்னும் மேலே எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆரம்ப கல்வி மட்டுமல்ல, தொழில்நுட்ப கல்வியும் மருத்துவம் தமிழ் இருக்கணும் அப்படின்னு. இது மத்திய பிரதேசம் உட்பட இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இன்னைக்கு அவங்க தாய்மொழி ஹிந்தியில் கொண்டு வந்துட்டாங்க. இதை தமிழ் மொழியில் கொண்டு வாங்க ஸ்டாலின் அவர்களே. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுத்தேன். 2 ஆண்டுகள் ஆச்சு, நீங்க எதுவுமே செய்யல என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கின்றார். மூன்றாவது, சிஏபிஎஃப் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தேர்வு செய்யக்கூடிய கான்ஸ்டபிள் தேர்வு 2024 ஜனவரியிலிருந்து தேர்வு என்பது நம்முடைய பிராந்திய மொழி, இன்னைக்கு தமிழ் மொழியில் எழுதலாம். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஆங்கிலத்தில் மட்டும் இருந்த தேர்வு இன்னைக்கு 2 ஆண்டுகளாக மக்கள் இந்தியாவுடைய ரீஜனல் லாங்குவேஜ் பிராந்திய மொழியில் எழுதுறாங்க, தமிழ் உட்பட. அதையும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். அதனால் இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு செய்தியாக நாங்கள் சொல்லுறோம். இது உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதை தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றோம். கரெக்டுங்கண்ணா. ஏன்னா துரைமுருகன் அண்ணா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது அமித்ஷா அவர்கள் மத்திய பிரதேசில், உத்தரப்பிரதேசில் குறிப்பாக மருத்துவம், டெக்னிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் ஹிந்தி புஸ்தகத்தை வெளியிட்டாங்க. அதாவது ஏன்னா நீங்கள் கல்வியை ஹிந்தியில் அந்த ஊரில் சொல்லிக் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்கண்ணா. டெக்னிக்கல் புக்ஸ் ஹிந்தியில் மொழிபெயர்க்கணும். அதை மொழிபெயர்த்து விட்டு அமித்ஷாஜி சொன்னாங்க, இது தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழில் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள் இன்னொரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில் இதை செய்து காட்டிவிட்டு தமிழகத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில் செய்யுங்கன்னு வலியுறுத்துறாங்க. அதனால் அவர் எதுவுமே செய்யாமல் இங்கே சொல்லலை, செய்துவிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இதை 2 ஆண்டுகளாக எனக்கு இவ்வளவு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இது ஏன் முடியாதுன்னு சொல்லட்டும். இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, அவங்கள பெரிய மனுஷங்கப்பா, அவருடைய ஸ்டைலில் என்ன வேணாலும் பேசுவாங்க போவாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிறார். அதனால துரைமுருகன் அவர்கள், நாங்கள் சொல்லி இருக்கக்கூடியது தமிழ் மொழி தாய்மொழியை வளர்ப்பதற்கான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கும் பொழுது அதற்கான பதில் அண்ணன் சொல்லணுமோ தவிர இது போன்ற அண்ணன் பேசுவது சரியான ஒரு விவாதம் அல்ல என்பது எங்களுடைய கருத்து. அது வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது.
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த யாரு பேர்ல போஸ்ட் ஒட்டியிருந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த சகோதரி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எனக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்க போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும், மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும். அதன் பிறகுதான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும். அது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் ஃபாலோ பண்ணும். தேசிய தலைவர், மாநில தலைவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதன் பிறகு வேறு எந்த தலைவராக இருந்தாலும் அப்படிதான் அமித்ஷாஜியினுடைய போஸ்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனா இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி பயல்கள்லாம் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்லை தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் அல்ல. இரண்டாவது, இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு திமுக காரங்கூட எதிர்கொண்டு பேச முடியும். ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்தை நீங்க சொல்றது தப்பு, சொல்றது கரெக்ட், இல்ல அவங்க பொய் சொல்றாங்க, எதுவுமே பேச முடியாம ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க, அது உங்க வேலை தானே. எனக்கு யாராச்சும் நல்ல விஷயத்தை செய்ய போனாவே தடுக்கிறீங்க. அக்கா தமிழிசை அவங்க போனா தடுக்கிறீங்க, அண்ணன் ஏபி முருகானந்தம் அவங்க போனா தடுக்கிறீங்க, எங்க அண்ணன் ரமேஷ் இருக்கிறாங்க தடுக்கிறீங்க. இந்த வெள்ளம் செய்றீங்களே, யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க, தெரியட்டும். அது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கு ஒரு சான்று. ஒரு கட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்கன்னா. இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கையெழுத்து போடுறாங்க, எந்த அளவுக்கு மக்கள் இதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க, அது நம்முடைய வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது வீதி வீதியாக நம்முடைய தொண்டர்கள் செல்லும் பொழுது அந்த கையெழுத்து இயக்கத்தில் போடுகின்ற கையெழுத்தாக இருக்கட்டும், எல்லா சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை கையெழுத்தை ஒரு சாமானிய மனிதனும் போடுறாங்க. அதனால் நாங்கள் மே கடைசியில தான் எய்ம் வச்சிருந்தோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்தை வாங்கி விடுவோம் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு. அதற்கு முன்பாகவே செய்து காட்டி விடுவோம். தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியாக இது மாற ஆரம்பித்திருக்கிறது. வருகின்ற நாளில் இன்னும் பல விஷயத்தை நீங்க பாப்பீங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்க எந்த இடத்துல இருந்து காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க 10,000 கோடி கொடுக்கலனா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, 2026 நான் உங்களை மாத்திக்கிட்டு மும்மொழி கொள்கையை நாங்க கொண்டு வந்துடுறோம். எதுக்கு 10,000 கோடி வேஸ்ட் பண்ணணும்? 10,000 கோடி வேஸ்ட் பண்ணாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அவங்களாகவே கையெழுத்து போட்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க கொள்ளையடிக்கிறக்கா கமிஷன் அடிக்கிறக்கா உங்களுக்கு 10,000 கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும். அதனால உங்களுக்கு யார் 10,000 கோடி கொடுக்குறேன்னு யார் சொன்னா? நான் வேலையெல்லாம் மத்திய அரசுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறமா? நீங்களா உட்காந்து 10,000 கோடி கொடு 10,000 கோடி கொடு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்க சொன்னோமா? அதனால இது எப்படி சொல்லணும், அந்த பகர் கனவும்பாங்க. அதனால் வருகின்ற பணத்தை ஒருவேளை 10,000 கோடி கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு 50% கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைச்சருடைய தலையில மண்ணு தான் விழும். 2026 பாருங்கன்னா எப்ப நாங்க எங்க இயக்கத்தை ஆரம்பிச்சோம், எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்ப அறிவிச்சோம்? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சோம். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல், அதாவது தாமரை வாங்கிய வாக்கு 50 லட்சத்திற்கு மேல, கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு 30-35 லட்சத்துக்கு மேல. இன்னைக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாருங்க, உறுப்பினர் இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சோம்? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு. உறுப்பினர் சேர்க்கைக்கு 1 கோடி என்கின்ற இலக்கு எப்ப வச்சோம்? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு. இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு. அதனால எங்களுடைய பலத்தை 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா, 1 கோடி வாக்கு வந்துருமான்னு எப்ப நீங்க பார்க்கணும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கணும். நீங்க பாருங்க, 1 கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும். அதனால 1 கோடி என்ன, மக்களுடைய அன்பை எல்லாம் பெற ஆரம்பித்திருக்கின்றோம். 1 கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறைவு. அது மக்களுக்கு அது மூலமா ஒரு செய்தி போகணும், மக்களையும் இணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கறக்காகத்தான். அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் 2026 பாக்கட்டுங்க. அண்ணா அண்ணே ஒரு நிமிஷம், அதாவது இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க. திருச்செங்கோட்டில் வீடியோ பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல
அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ கட்டி நின்று வரிசை கட்டி நின்று கையெழுத்து போட்டு போறாங்க. ராசிபுரத்தில் நான் பார்த்த வீடியோ. தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் தான் கியூ கட்டி நிக்கிறாங்க. அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதா? அவங்க யூனிஃபார்மோடு வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா? அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. அவங்க நாங்க கைப்பிடிச்சு இழுத்து கையில பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு எங்க வற்புறுத்தணும்? இவர்களுக்கு பயம். அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள், எங்களுக்கு 3 மொழி வேண்டும் என்று. நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சு இங்க பாருங்க, நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா நீ சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்து வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அவர்களா வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க. இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாங்கன்னா, மக்களுக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும், ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான், அப்ப நான் 2 மொழி படிக்கணுமா? கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகனே இல்ல, ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய 2 மொழி பேசுவாங்க. எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்து 3வது மொழி இந்திய திணிக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களா? வீட்டில் அவங்களும் டிவி பார்க்கறாங்களே. அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, ஏன் இவ்வளவு பேசுறியே, உன் பசங்கள்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 2 மொழி படிக்கணும்? இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலைல சொல்லிட்டு, இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்துறேன், என் தம்பி 2 மொழி படிப்பார்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரா ஏத்துக்குவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா, அதனால்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர் கரடி காரி துப்புற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்? என்னையா 2 மொழி 3 மொழின்னு சண்டை போட்டுக்கிறீங்க, 10 மொழி கத்துக் கொடுக்குறேன், 10 மொழி கத்துக் கொடுப்பேன். அவர் இன்னைக்கு சொல்ல, நீ ஆந்திரால மட்டும் இருக்க கூடாது, ஹைதராபாத்ல வேணும், பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ ஆளணும், மைக்ரோசாப்ட் கூகுள்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பயன், அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னன்னே தெரியாது. அவர் அன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லா நாம் இருக்கணும், அமெரிக்கா ஃபுல்லா இருக்கணும், தெலுங்குக்காரங்க டெல்லியில் இருக்கணும், ஹிந்தியும் கத்துக்கணும், தெலுங்கு வேணும். அவர் 10 மொழிகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறார். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதின மாதிரி தான். முதலமைச்சர் எழுதின எத்தனை கடிதத்துக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னா, நீட்டுக்கு எழுதின கடிதம் என்னாச்சு? இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினார்.